ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ககன் வீட்டுக்கு ஏசிபி நைனிகா வந்து ஜீப்பில் வந்து இறங்குவாங்க. இதை பார்த்துட்டு பூரியும் சாரதாவும் பயந்துட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் வந்துட்டு இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன் ஏசிபி, நான் வந்துட்டு ககனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ககனை எதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னோடனே சாரதா மேடம், நான் வந்துட்டு அது ககன்கிட்ட தான் சொல்ல முடியும், நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பேர் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களை பேர் உங்கள் ஊர் எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன், பூரி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை கூப்பிட சொல்லுவாங்க. பூரி கூப்பிட்டோன்னே ககன் மாடியிலேருந்து கெத்தாக கீழே இறங்கி வருவாங்க. கீழே இறங்கி வந்தோடனே வாங்க ஏசிபி மேடம் உட்காருங்க, டேக் யூர் ஷீட் அப்படிம்பாங்க. அவங்களும் வந்து உட்காந்துக்குவாங்க. அப்புறம் ககனும் உட்காருவாங்க. உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிற எஸ்ஐ இருந்துட்டு நைனிகாவோட பெருமையை பேசுவாங்க. சார் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், மேடம்க்கு தெரியாத எந்த கேஸுமே இல்லை, மேடம் கண்டுபிடிக்காத எந்த கேஸுமே இல்லை, வேணால் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ககன் இருந்துட்டு எனக்கு அவ்வளோ டைம் எல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் வந்த விஷயம் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட், ரொம்ப தைரியமாக இருப்பீங்க போல், ரொம்ப தைரியமான ஆள் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ககன் இருந்துட்டு தப்பு செய்யாதவன் எதுக்கு பயப்படணும், தைரியமாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏசிபி இருந்துட்டு தப்பு செய்யாதவன் வந்து தைரியமாக இருப்பான், ஆனால் தப்பு செய்யாத மாதிரி நடிக்கிறவனும் தைரியமாக தான் தைரியமாக இருக்கிற மாதிரி நடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்பாங்க. சரத்சந்திராவை கொலை முயற்சி பண்ண கெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன நான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் சுற்றி வளைச்சி பேச வேண்டாம், கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்சந்திராவை எதுக்கு கொலை முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இத்தனைக்கும் அரெஸ்ட் பண்ணதுக்கு எல்லாமே மொத்த காரணமும் அபூர்வாவாக தான் இருக்கும். அபூர்வா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஏசிபி கிட்ட. அதனால் ஏசிபி விசாரிக்கிறங்கிற பேரில் ககனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் லாக்கப்பில் வச்சுருப்பாங்க. இதுக்கெல்லாம் மொத்த காரணமும் அபூர்வா தானே. அபூர்வா வந்துட்டு அதை சொல்கிற வெறுப்பேற்றுறதுக்காக ககனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. வந்துட்டு நீ உன்னை ஜெயிலுக்கு வந்துட்ட, இது எல்லாமே என்னுடைய பிளான் தான், நீ வந்தக்கப்புறம் உன்னை யார் பூமியை காப்பாற்றுறான்னு பார்க்கலாம், பூமி அங்கே வந்ததுக்கு அங்கே வந்திருக்கான்னா அவள் எதுக்காக வந்திருக்கான்னா அவளோட சாவுக்காக தான் அங்கே வந்திருக்கா, அவளை முதல்ல கொன்னுட்டா எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தடங்களாக இருக்கிறது உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மாவையும் நான் கொல்ல போகிறேன், சாரதாவையும் அப்படின்னு சொல்லுவாங்க. லாக்கப்பில் வந்து கை வெளியே விட்டு கழுத்தை பிடிக்கிறதுக்காக வருவாங்க ககன். அப்புறம் இப்படியே வெறுப்பேற்றிட்டு அப்புறம் அபூர்வா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கேபியும் சாரதாவும் பூமியும் 3 பேரும் இவரை லாக்கப்லேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறக்காக அங்கேருந்து வருவாங்க. ஆனால் இங்கே ஏசிபி வந்துட்டு ரொம்பவுமே அடித்து துன்புறுத்தியிருப்பாங்க, லாடம் கட்டியிருப்பாங்க. கை கால் எல்லாமே தடித்து போயிருக்கும், செவந்து போயிருக்கும். இதை பார்த்துட்டு சாரதாமாவும் பூமியும் ரொம்பவுமே எமோஷனல் ஆகி அழுது கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் லாக்கப்லேருந்து விடுவிச்சிருவாங்க ககனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவாங்க. ககனை பார்த்து பூமியும் சாரதா பூரி 3 பேரும் அழுன்னு அழுவாங்க. வெந்நீர் வச்சு கொண்டு வந்து ஒத்தனை கொடுக்க சொல்லுவாங்க பூமி ஒத்தனை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ககனை பார்த்து பூமி அழுக, பூமியை பார்த்து ககன் எமோஷனலாக ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சின்ன சின்ன ரொமான்டிக்கலாக போகும். இதுதான் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ. என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.